சனி பகவான் 7.5 சனி காலத்தில் ஒருவருக்கு கொடுக்கும் சங்கட பலன்களை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மொத்தமாக வழங்கிடுவார் என்பது பொது விதி. இதன் காரணமாக இந்த காலத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படும். எதிர்பாராத இடமாற்றம் உருவாகும். ஒவ்வொன்றிலும் தடை தாமதம் என்ற நிலைகள் ஏற்படும். எதிரிகள் உங்கள் பலவீனத்தை அறிந்து மோதுவார்கள். வம்பு வழக்கு அவமானம் என்ற நிலைக்கும் ஆளாக வேண்டியது வரும். சனி பகவானின் பார்வைகளும் 2, 5, 10ஆம் படங்களுக்கு உண்டாவதால் குடும்பத்தில் பிரச்சனை, வரவில் தடை, பிள்ளைகளால் கவலை, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சங்கடங்கள் ஏற்படும். அஷ்டம சனியால் அமைதிகள் பறிபோகும், அல்லல்கள் ஒன்றாகும். என்றாலும் சனி பகவானை பார்க்கும் குருவால் உங்கள் நிலை உயரும். உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வேலை, தொழில், திருமணம், குழந்தை என்ற கனவுகள் நனவாக சிறிது காலம் பிடிக்கும். பொன் பொருட்கள் சேரும். தொழிலை பொறுத்தவரை தொழில்காரனாக சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். குரு சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் உயரும். கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கால்நடை, இயந்திர தொழில், மருத்துவம், மெடிக்கல்ஸ், எக்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், ஹார்ட்வேர், ஷேர் மார்க்கெட், சினிமா, சின்னத்திரை, ஜுவல்லரி, ஆடை ஆபரண தொழில்கள் லாபம் தரும் என்றாலும் முதலீட்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியாளர்களை பொறுத்தவரை வேலை பளுகள் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படும். செய்யாத தவறுக்கு பொறுப்பாக வேண்டிய நிலையும் உண்டாகும். தனியார் நிறுவன பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருப்பது அவர்களுக்கு மிகவும் நல்லது. பெண்களை பொறுத்தவரை அவர்களின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் நெருக்கடிக்கு ஆளாவார்கள். அஷ்டமசனி உடல்நிலையில் பாதிப்பையும் அல்லது அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் என்பதால் குடும்பத்திற்கும் கணவருக்கும் தெரியாமல் இந்த காலத்தில் எந்தவித முயற்சிகளும் முதலீடுகளும் மேற்கொள்ள வேண்டாம். குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற கனவுகள் நனவாகும். கல்வியை பொறுத்தவரை குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வைகளால் படிப்பில் கவனம் செல்லும். உயர்கல்வி கனவுகள் நனவாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரையில் அஷ்டமசனியின் காலம் என்பதால் உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்புகள் உண்டாகும். சிலர் நோய்களால் சங்கடத்திற்கு ஆளாவதுடன் சிலர் விபத்தையும் சந்திக்க நேரும் என்பதால் உடல்நிலையில் இந்த காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். புதிய இடம், வீடு, வாகனம் என்று வாங்குவதுடன் சிலர் புதிய வீட்டிலும் பால் காய்ச்சுவார்கள். பரிகாரம்: இந்த நட்சத்திரக்காரர்கள் பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். பைரவரை வழிபட்டு வர பயங்கள் போகும், சங்கடங்கள் படிப்படியாக விலகும் என்பது பொதுவான விதி.